டீ அங்க இல்ல காபி இல்ல டீயே கொடுங்க. வியூ பாயிண்ட் பார்த்து வை. கையை பிடிச்சி கூப்பிட்டு போ. இதுலேருந்து கீழே இறங்கலாம். இல்லை இப்போ வெயில் காலம், வெயிலுக்கே இவ்வளோ மிஸ்ட்டு இவ்வளோ கூலிங்கு. இந்த பிள்ளைய வேலைக்கு நீ பண்ணணும். அப்போ தான் இவங்க தான் பெரிய அக்கா சிவகாமி தேவி. என்னதுக்கா பார்க்குற? துர்கா சொல்லுச்சுடா என்னென்ன அவங்க தம்பி ஒரு வீடியோ எடுக்க கொச்சியை பிடிச்சிட்டு வருவேன், அதுக்குதான் வரேன். இப்படிதான் டெய்லியும் வந்து விளக்கு பற்ற வைக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வச்சு பார்த்தா. ஏன் பிளாஸ்டிக் எரிக்கிறியா? அதெல்லாம் தப்பு இல்லையா? கரெக்ட். எதுக்கு டீ எப்படி பார்த்தா தோத்துக்கிட்டே இருக்கீடா. இதில் தீ போட்டு சோறாக்க போகிறாங்க. சோறாக்கனா கும்கான்னு சாப்பிட போகிறோம். நல்லா வெத்தலையை போட்டு காரி துப்புறது. ஒரு தோட்டத்துக்குள்ளே ஒரு வீடு, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு டீ. நல்லாயிருக்கு. இயற்கையோட ஒன்றி வாழ்கிறாங்க. பாம்பு, பல்லி, பூச்சி, பூரான், எறும்பு, நத்தை எல்லாமே எங்கே தான் சுற்றி இருக்கும். வீடை சுற்றி தான் இருக்கும். அதெல்லாம் கண்டென்ட் தானே. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஒரு புதுமையான லொக்கேஷன் பார்க்க போகிறோம். அந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஜம்முன்னு ஒரு வியூ பாயிண்ட்டு. நம்ம வியூ பாயிண்ட்டு பார்த்து வை. கையை பிடிச்சி கூப்பிட்டு போ. விழுந்து எந்திரிச்சிட்டு போகிறேன். நல்லா அழுத்தி மிதி வலிக்கிறோம் பார்த்து. என்னைய தள்ளி விட்டு ஒரு ஜம்முன்னு ஒரு வியூ பாயிண்ட்டு. நல்ல தோட்டத்துக்குள்ளே ஒரு புலியோட கால் தடம். புலியோட கால் தடம். மரியாதையாக பேசி பாதையாக காணும். எப்படி இருக்குன்னு பார்த்துக்க பாதை. இதானே அக்கா தோட்டத்து பாதை இது. எறும்புலாம் இருக்கும். பார்த்து வா, வாங்கிட்டு வா. வந்துட்டியா? கீழே இது போட்டுட்டாங்க வேலி மாதிரி. வா, கையை கொடு. ஆமாம், இங்கே ஒரு எலுமிச்சை மரம் இருக்கும். ஆமாம், கொய்யாப்புறம். கொய்யா மரம் மேலே இருக்குது. மிளகு 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 எடுத்து அந்த மேலே நல்ல மாதிரி இருந்துச்சு. இறங்க, பார்த்து வா. நல்லா புனிஞ்சு வா. நாற்று போட்டுட்டு மாட்டிருக்காங்க போல. நீ கீழே வந்து இடம் வாங்கிட்டாங்களா? தெரியல. வா, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சன்செட் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் வரும். ஆமாம், வா, அந்த பாதை நல்லா இருக்கு. இது வேற அவங்க அது வேறு வாங்கிட்டாங்களா தெரியலையே. லெமன் செடி, கொய்யா மரம். பார்த்து வா, வழுக்குது. என் மூஞ்சியில் தொடச்சோடு எங்கே பூரா இதாக இருக்குது. நூலாம்படை. ஜரிகிட்டு போக வேண்டியது. ஜரிகிட்டு போயிடாது எங்கேயாவது. கையை போடுறா. இந்த குகைக்குள்ளே இருந்தால் வந்தோம் நம்ம. மேலே இருக்க வீடு. வீடே தெரியல. இதுக்கப்புறம் ஒரு அருமையான வியூ பாயிண்ட். வீட்டுக்கு கீழே வியூ பாயிண்ட் பார்த்துருக்கீங்க? ஏய், எங்கே அது நடந்து போக முடியாதாங்க? என்ன முதல்ல போக இருக்குல்ல பாரு. எங்கே கண்ணு தெரியல எனக்கு. அருமையான ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தீங்களா? நல்ல வீட்டுக்கு வெளியே ஒரு வியூ பாயிண்ட். ஜம்முன்னு பார்த்தீங்களா மேலே? அதான் சமனார் தேவி பில்டிங் இருக்குல்ல, அங்கே பில்டிங் தெரியுதா? அதுதான் செமனார். அங்கேருந்து நம்ம மேலே ஏறி வந்த அந்த உயரமான மலை மேலே. இது இங்கேருந்து அப்படியே கீழே ஃபுல்லாக பள்ளம் தான். உருண்டு விழுந்தால் கீழே தான் விழுகணும். உருண்டு விழுந்தால் கீழே போய் விழுகணும். அப்படியும் எங்கே வந்தேனா? ஜம்முன்னு வியூ பாயிண்ட் நல்லா இருக்குல்ல? இங்கேருந்து ஃபுல்லாக மலை. எங்கிட்ட ஃபுல்லாகவே மலை தான். இந்த நேராக அங்கே தெரியுதில்ல மலையெல்லாம்,
அது சைடு ஃபுல்லாக அங்கிட்டு ஃபுல்லாக அப்படி நடந்து போகலாம், லாஸ்ட் வரைக்கும் நடந்து போகலாம். கொஞ்சம் தூரம் போனேன், நாய் குறைச்சிட்டா மேலே ரோட்டில் அப்படி ஓடி வந்துட்டோம். இதே ஏலக்காய் செடி இப்படி தான் நாற்று வாங்கிட்டு வருவாங்க. நாற்றாக வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. 1 2 மொத்தமாக நாற்றாக இருக்கும் வச்சுருக்காங்களா. இந்த நாற்றுக்குதே அது ஃபுல்லாக அப்படியே படர்ந்து வர்றது, மேலே சில செடியெல்லாம் அந்த மாதிரி படர்ந்து வர்றது இந்த நாற்றுக்குதே. இங்கிட்டு ஏலக்காய் செடி, மேலே வீடு, அப்படியே இந்த ஸ்லைடு தான் ஃபுல்லாகவே இறக்கந்தேன் கீழே வரைக்கும். கீழே அதை விட பயங்கரமாக ஒன்று இருக்கும், அங்கே தான் போக முடியாது. இந்த கீழே நின்னோம்னா அந்த இது நல்லா பார்க்கலாம். இங்கே தான் போக முடியாது. அதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி இறக்கம் தான் அங்கே ஃபுல்லாக இறக்கமாக தான் இருக்கும். இதுக்குள்ளே அப்படியே கீழே இறக்கம், பள்ளம் ஃபுல்லாக பள்ளம். அந்த ஆப்போசிட்டில் எப்படி பள்ளம் இருக்கோ அதே மாதிரி கீழே பள்ளம். ஆனால் நாங்கள் சின்ன வயசில் போவோம் 3 அடுக்கடுக்காக பாறை இருக்கும். இப்போ எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. எங்கனக்குள்ள அடுக்கடுக்காக இருக்கும். இப்படி இறங்கி போனோம், இப்படி இறங்கி போனால் இருக்கும். நாங்கள் அங்கே தான் உட்காந்து விளாடுவோம். இங்கேருந்து இறங்கினோம்னா இது ஃபுல்லாக ஒரு பாறையாக இருக்கும். அந்த இதுலேருந்து இது வரைக்கும், அதுலேருந்து இப்படி எட்டி பார்த்தோம்னா அதுக்கு கீழே இப்படி ஃபுல்லாக ஒரு பாறை, அதுக்கு கீழே எட்டி பார்த்தோம்னா அது ஃபுல்லாக பாறை, அதுக்கு கீழே பார்த்தோம்னா செம்மனார் ஆறு போகும். இப்போ ஒன்றுமே அது வரைக்கும் எட்டி பார்த்தீங்களா நீங்கள்? நாங்கள் இறங்கி போயிருக்கோம். கீழேயா போகலாம், இப்படி இந்த இது இருக்குல்ல, அது வழியாக அடுத்து கீழே இறங்கலாம், அதுக்குலேருந்து கீழே இறங்கலாம். அங்கிட்டு இறங்கியிருக்கேன், அந்த லாஸ்ட் மலையில இருந்து நான் இறங்கியிருக்கேன். அந்த சைடு ஒன்று நம்ம நிறைய செடியாக இருந்துச்சுன்னு நான் சொன்னேன்ல, அந்த வழியாகவும் நாங்கள் இறங்கியிருக்கோம். அந்த மலையில் இறங்கியிருக்கேன், கீழே பாதி வரைக்கும் இறங்கியிருக்கோம். அப்புறம் ஈஞ்சி எடுக்க போவோம், விளக்கமாரி செய்யறதுக்கு ஈஞ்சி கட் பண்ணுறதுக்கு கீழே வரைக்கும் போயிருக்கோம். இறங்கலாம், பாதை இருக்கு. ஆனால் அந்த சைடு இருக்கும், அங்கிட்டு போனால் இருக்கும். அங்கிட்டு பாரு, அங்கிட்டுலாம் நல்லா தான் இருக்குது, அங்கிட்டு இருந்து இறங்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்கு, எட்டி பார்த்தாலே அந்த பாறை தெரியும். பாறைனா ஜஸ்ட் பாறை இல்லை, நம்ம நிற்கிறதே அந்த பாறை தான் வச்சுக்கலாம், அது மாதிரி. பண்ண முடியாது வேமா. ஒரு அருமையான கதை சொல்லிட்டாங்க, கேட்டு நான் உங்களுக்கு கேட்க வேணாம். அதனால் இந்த அருமையான வியூ பாயிண்ட்டு, இந்த அருமையான மாலை வெயில், ஒரு சன்செட்டு பார்த்தாச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனு, ஒரு சன்செட்டு ஜம்முன்னு பார்த்தாச்சு. அவ்வளோதான், எங்கேயும் பெருசாலாம் போய் சுற்றலை. இங்கனக்குள்ளே ஒரு சன்செட்டு, இங்கனக்குள்ளே ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குது. ஜம்முன்னு பார்த்துட்டு வெயிலும் அடிக்குது. சொல்லு. வெயிலாகவும் இருக்குது, சில்லுன்னு காற்றும் அடிக்குது, கூலிங்காக இருக்குது, ஃபுல் மிஸ்டாகவும் இருக்குது. எல்லாம் எப்படி சொல்ல, இந்த ஜில்லா படத்தில் சொல்லுவார் பாரு, உள்ள கூலிங்கா வெளியே சில்லுன்னு, அந்த மாதிரி. சாரி, உள்ள சூடாக வெளியே சில்லுன்னு, அந்த மாதிரி நல்லா இருக்குது. ஃபுல் மிஸ்ட் ஆயிடுச்சு, அதிகமாக எதுவுமே தெரில. இங்கே என்னென்னா சத்தன்றதே கேட்கல. இங்கேருந்து லாஸ்ட்டு பள்ளம், அது நிறையா ஊர் 2-3 ஊரை தாண்டி இருக்கு போல். அங்கே அந்த வீட்டில் குறைக்கிற நாய் சவுண்டு இங்கே வர கேட்குது. அதிகமாக இங்கே சத்தன்றதே இல்லை, ரொம்ப காமாக இருக்குது. எங்கேயோ போகிற வண்டி சவுண்டு, அந்த ஹாரன் சவுண்டு, நாய் கத்துற சவுண்டு, துணி துவைக்கிற சவுண்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்கேயோ நடக்கிறது இங்கே வர கேட்குது. அவ்வளோ காமாக இருக்குங்க. போக போக ஜன்னியே வந்துடும், நடுங்குது எனக்கு, குளிர் காமாக இருக்கா. சரி, ஓகே, காமாக இருக்குது. நாங்கள் போய் ஜாலி பண்ணுறோம் மேலே ஜம்முன்னு. அக்கா அங்கே சமைச்சிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு தூங்க வேண்டியது. சன்செட்டு முடிஞ்சது, ஓவர். ஃபுல் மிஸ்ட் ஆயிடுச்சு பாரு. இன்னும் போக போக நைட்டு பயங்கர கூலிங் ஆயிரும். நான் எப்படி குளிர் இருக்கும் தெரியல. அவ்வளோவெல்லாம் குளிர் இல்லை, இப்போ மழை வருது. அதனால மழை இல்லை, இப்போ வெயில் காலம். வெயிலுக்கே இவ்வளோ மிஸ்ட்டு, இவ்வளோ கூலிங்கு. அப்போ மழை காலமெல்லாம் இருந்துச்சு. இந்த பனிகள்லாம் வந்து நானும் கார்த்தி இந்த ரோடு இருக்குல்ல, மேலே உட்காந்துருந்தோம்ல, அந்த ரோட்டில் உட்காரவே முடியாது, நிற்க முடியாது, தெரியாது, ஆள் நடந்து வர தெரியாது, அந்தளவுக்கு மிஸ்ட் பயங்கரமாக இருக்கும். ஓகே, வாப்பலாம். மேலே இருக்கிற செடிகள் முடிச்சுட்டு இங்கே கீழே செடி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஓகே, பைக்கு முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஒரு சன்செட்டு, நாளைக்கு ஒரு சன்செட்டு பார்க்கணும் அங்கே போய். ஓகே, இது வந்து ஏறுறதுக்கு பாதை வெட்டியிருக்காருப்பா. ஆமாம். ஓகே, இன்றைக்கி போயிட்டு இரவு உணவு முடிச்சுட்டு அப்படியே கும்கான் தூங்கிட வேண்டியது. வலிக்குது பார்த்து உன்னை நான் காப்பாற்றுறேன், நான் இருக்கேன். உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுறதே நான். ஒன்னாலும் சேர்ந்து நான் இப்போ உருண்டு உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுறதே நான் தான். பார்த்துக்கா, இந்த மாதிரி யாரும் காப்பாற்றுவாங்க.
இந்த பாதையில் போகலாமா? ஏன் வழுக்குது? எங்க போக முடியாது. இங்கே ஒரு பாதை மாதிரி தான் இருக்குது. இருந்திருக்கு, இப்போ கட்டிட்டாங்க போல. ஓ பெரிய வண்டா இருக்கு. இந்த வண்டி தான் கத்தும், கொய்யன் சவுண்ட் வரும்ல, கொய்யன் சவுண்ட் வரும். அது இது தெரியுது, எனக்கு தெரியுது. உடல் அது உடல் தான் தெரியுது. போ கொய்யன் கத்தும்ல, அது கொஞ்சம் கழிச்சு கத்து. வா கால் ஃபுல்லாக கொச்சு. ஏய் இப்போ இடிச்சுக்காத, கண்ணு முழு தெரியாம நீ வந்து வந்துடும். போயிடுச்சு. ஓகே நம்ம போகலாம். செந்தட்டு இருக்கு பார்த்தோம், செந்தட்டு இருக்கு பார்த்தோம். இதுதான் அந்த காடு, ஏலத்தோடம். இதில் தான் உட்காந்து ஒவ்வொரு தோட்டமும் இப்படி தான் இருக்கும். இதில் தான் உட்காந்து அவங்க ஏலக்காய் எடுப்பாங்க. ஏலப்பழம் அது காய் இருக்கும்போது எடுப்பாங்க, ஃபுல் பழுக்கெல்லாம் விட மாட்டாங்க. காய் முத்தி வச்சிருக்கு, முத்தும் இல்லை, அதில் எடுப்பாங்க. இதில் மேலே ஏறி இறங்கினாலே போதும் போல டெய்லி வாக்கிங். ஆமாப்பா சாமி, இடுப்பு வேற குனிஞ்சிக்கிட்டே வர முடியல. இனிமேல் தான் மூஞ்சி ஏதாவது பீச்சு விட்டுருது. பக்கத்தில் வந்துட்டோம், அவ்வளோதான். அது கால்லாம் வலிக்குது. எனக்கு பிடிக்குது வேறு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடந்தது. ஏய் எனக்கு எல்லாமே வலிக்குது. இன்னைக்கு நைட்டு நீ தூங்குனவா? அம்மா அடவே பார்த்து வா. இதுதான் வீடு வந்தாச்சு. ஏக்கா கீழே இருக்க இடம் வாங்கிட்டீங்களா? அந்த இடம் வாங்கிட்டோம். எப்போ? அது வாங்கி 10 வருஷம். சொல்லவே இல்லை. கீழே பாறைக்கு போக முடியாதா? இப்போ வேணாம். இப்போ இல்லை, போக முடியுமா? வழி இருக்கா? அது அப்படி கூடி போகணும். பூரா போத எப்படி போவீங்க? இப்போ இல்லை, நாளைக்கு நீதே கூட்டு போற. நான் தான் கூட்டு போவேன். ஆமாம் ஆமாம், அப்போ பார்க்கணும். சின்ன வயசு நான் இன்னும் இல்லையா மாமா? மாமா மாமா விளையாடணும். மணி 6 மணிக்கு மேலே ஆச்சு. இங்கே ஒரு தேவி கருப்பு பூனை. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணை வரட்டி விட்டுருச்சு. பார்த்தீங்களா, அவர் தான் எங்கள் மாமா. உழைப்பாளி, உழைக்கும் வர்க்கம். வேலை முடிச்சுட்டு வந்துட்டு நாளைக்கு வேலைக்கு அருவா திட்டிகிட்டு இருக்காரு. அவங்க போகிறது என்ன வேலைன்னா மரம் வெட்டுறது. மரம் வெட்டுறதுன்னா இந்த மரம் இருக்குல்ல மேலெல்லாம், இந்த மரத்தை அப்படியே ஃபுல்லாக கொப்பாக வெட்டுவாங்க. மரம் ஃபுல்லாகவே ஹைட்டாக வளரணுன்றதுக்காக பூரா கொப்பாக வெட்டுவாங்க. கொப்பாக வெட்டி ஃபுல்லாக தோட்டம்லாம் விழுவாங்க. அதுக்கு சம்பளம். அது ஓவர் டைம். காலையில் 8 மணிக்கு போனாங்க அப்படின்னா மறுபடியும் 2 மணி 3 மணிக்கு முடிஞ்சிடும். மருந்தடின்னா 2 மணி 3 மணிக்கு முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த மாதிரி எஸ்டேட்லேருந்து வேறு அங்கிட்ட வேலைக்கு போவாங்க. அங்கே போகும்போது இந்த கொப்பை வெட்டுறது, மருந்து அடிக்கிறது, அந்த மாதிரி ஃபோனு சண்டை போடுது, அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போவாங்க. ஒரு அருமையான காலை வணக்கம் மக்களை. நைட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. காலையில் நல்லா வேகமாக எழுந்திரிச்சாச்சு. 5 மணிக்கெல்லாம் ஏதோ பூச்சி வந்து விழுந்து கையில் அரிச்சு எழுந்திரிச்சு முடிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டேன். பிறகு அப்படியே காலையில் எழுந்துனே 6 மணிக்கு பல்லு வலிக்கிட்டு கீழே வந்துட்டேன். நம்ம இந்த வியூ பார்க்கதேன் நல்லாயிருக்கும். அப்புறம் அது ஃபுல்லாக மிஸ்ட்டு. இங்கிட்டிருந்து கீழே போக முடியல. கீழே போனால் சூப்பராக இருக்கும். அந்த லாஸ்ட் வரைக்கும் மிஸ்ட்டு தான். அங்கே சன்ரைஸ் ஆகுது, ரெட் கலர் தெரியுதா? அதோட ரிஃப்ளெக்ஷன், சன்ரைஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ரெட்டு. அப்படியே அது கீழே ஃபுல்லாக மிஸ்ட்டு இந்த பள்ளத்துக்குள்ளே.
பனி விழுந்துருக்கு. இல்லை பனி. ஓகே, காலையில் எழுந்திரிச்சதுக்கு ஒரு அருமையான ஜம்முன்னு ஒரு வியூவை பார்த்தாச்சு. நல்லா இன்னும் மிஸ்ட்டு அப்படியே தான் இருக்குது, ஆனால் வெயில் அப்படியே இருக்குது. மிஸ்ட்டு வெயில் ஜம்முன்னு பார்த்தாச்சு. ஓகே, இன்றைக்கான பிளான் ஒன்றும் இல்லை பெருசாக. சாப்பிட்டுட்டு அக்கா இப்போ தான் சமைச்சிட்டு, அப்பா எழுந்திரிச்சிட்டாங்க, சமைச்சிட்ருக்காங்க. ஒய்ஃப் தூங்கிட்டுருக்காங்க. போயிட்டு அவங்கள எழுப்பிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 10 மணி போல் கிளம்பி வெளியே போனோம். கொஞ்சம் பொருள் வாங்கினோம். பொருள் வாங்கிட்டு வந்து ஏதாவது நான்வெஜ் எடுத்து வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் ஸ்வர்க்கமேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. நம்ம ஒட்டாத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வந்து அக்காவை பார்த்தோம்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ஏரியா. அது சின்ன வயசில் போனது, அதுக்கப்புறம் போனதில்லை. ஈவினிங் அங்கே போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அங்கே தான் போகிறோம். அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த அக்காவை பார்த்துட்டு, 2வது அக்காவை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வரணும். இந்த அருமையான காலை வேளையிலே இப்படி ஒரு வியூ பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன். போய் டீ போட்டுப்பாங்க, அதை குடிச்சிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு கஞ்சியாக போட்டு ரெஸ்ட்டாக போட வேண்டியதே. ஏங்க காலையில் ஜம்முன்னு இப்போ வியூ பார்த்துட்டு வந்தோம்ல, கொஞ்ச நேரத்தில் ஃபுல் மிஸ்ட்டு அப்படியே மேலே வந்துருச்சு. இப்போ நான் போகிற ஏரியா ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் இருக்குது. அந்த மிஸ்ட்டு தான் பார்க்க ஓடிக்கிட்டு இருக்கேன். கும்முன்னு நல்லா ஷேக் ஆகும். நம்ம பார்த்த மிஸ்ட்டு இங்கே வந்துருச்சு. இப்போ நினைக்கிது மிஸ்ட்டு ஃபுல்லாக மூடிடுச்சு. இது மிஸ்ட்டு தான்டா, இது ஃபுல்லாக மிஸ்ட்டு. இப்போ நான் நிற்கிறதே மிஸ்ட்டு தான். என்னை சுற்றி போகிற மிஸ்ட்டு தான் இருக்குது. வீடியோவில் சரியாக தெரியல. அப்போ கீழே மிஸ்ட்டு இருந்துச்சு, வெயில் அடிச்சிட்டா. இப்போ அங்கே மேலே வெயில் அடிக்குது. கீழே இருக்கிற மிஸ்ட்டு மேலே வந்துருச்சு. தெரியுதான்னு தெரில. ஃபுல்லாக மிஸ்ட்டு தான்டா சுற்றி. இங்கே என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் மிஸ்ட்டு தான். டீ குடிக்கலான்னு போனேன், மிஸ்ட்டை பார்த்து ஓடி வந்துட்டேன். எல்லாம் மிஸ்ட்டு மேலே வந்துடுச்சு. அங்கே வருது மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு. அந்த கேப்பில் தெரியுதா, எல்லாம் மிஸ்ட்டு தான். வீட்டுக்கே போயிடுச்சு. இந்தா இங்கிட்டு மேலே இருக்கிறது மிஸ்ட்டு ஃபுல்லாக மறைச்சிருச்சு. மிஸ்ட்டு வருமானு தெரியல. இந்த கிளைமேட்டில் மிஸ்ட்டு மேலே வருமானன்றதே தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் நான் கார்த்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும்போது இந்த மேலே வீடு சுற்றி பயங்கர மிஸ்ட்டு, சரியான மிஸ்ட்டாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அனுபவித்தேன். அதுக்கப்புறம் இப்போது கீழே இருக்கிற மிஸ்ட்டு இப்போ மேலே வந்திருக்கு. இது எதிர்பார்க்கவே இல்லை, வரும்ன்றது எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அது நார்மல் 2-3 நாளைக்கு முன்னாடி தான் மழை வந்திருக்கு. இப்போ நார்மல் கிளைமேட் தானே, சரி வராது, மிஸ்ட்டு இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது இங்கே வரைக்கும் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துருச்சு. ஓகே, டயர்டாகிடுச்சு. டீயை போடுறது.
காலையில் அவசரமாக வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது தான் இவங்களோட கட்டாயம். கிளம்பிட்டாங்க. மாமா ஓட்டார் வேமா 8 மணிக்கு சைரன் அடிப்பாங்க, வெள்ளை அடிப்பாங்க. அதுக்குள்ளே அங்கே இருக்கணும். வெள்ளை அடித்தோடனே அங்கே இருக்கணும். அப்போ தான் நோட் பண்ணிவிட்டு யாராவது வேலைக்கு வந்திருக்காங்க லிஸ்ட் எடுத்துகிட்டு அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து அனுப்புவாங்க. சரிக்கா. இந்த பிள்ளையும் வேலைக்கு நீ பண்ணணும், அப்போ தான் கட்டுப்படி ஆகும். நான் கிளம்பிட்டாங்க. நாங்கள் போயிட்டு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வேக வச்சுட்டு போயிருக்காக்கா. உளுந்தில் ப்ளஸ் முட்டையை வச்சு வேக வச்சு வச்சுருப்பாங்க. அதை எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட்ணும் ஜம்முன்னு. காலை உணவு உளுந்து அரைச்சி அப்படியே இட்லி சட்டியில் போட்டு அதுக்கு கீழே தேங்காய் பூ, மேலே உளுந்து, அதுக்கு மேலே தேங்காய் பூ, அப்படியே ஒரு பள்ளமாக்கி முட்டையை உடச்சி ஊற்றிடுவாங்க. அதை அப்படியே வேக வச்சு அப்படியே எடுத்து சக்கரை போட்டு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும்.